அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். த ஆர்டர் ஆஃப் 5 Taylor subgroup in S100 is option A 5 cube, option B 5 power 25, option C 5 power 24, option D 100. ஸோ கொஷின் வெரி சிம்பிள். S100ல் இருக்கிற 5 Taylor subgroupோடைய ஆர்டர் என்ன அப்படின்றத அவங்க கொஷினை கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். சொல்யூஷன். இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க. ரிசல்ட். The order of P Taylor subgroup. P Taylor subgroup in Sn is P power k. Okay, where k equal to floor function of n by p plus n by p square plus n by p cube plus and so on. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் n by p இதனுடைய நோட்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் நான் n 10 எடுத்துக்கிட்டு p3 எடுக்கிறேன் அப்படின்னா இதனுடைய வேல்யூ நமக்கு சிம்பிளிஃபிகேஷனாக கிடைக்கும் 3.333ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதனுடைய ஃப்ளோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, அதாவது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் என்னன்றதை கலெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். இப்படி இல்லை, அதாவது ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுக்கு மீனிங் என்னென்னா அண்ட் இன்டிஜர் n சச் தட் அந்த n வந்து எக்ஸுக்கு லெஸராக இருக்கணும். மேபி n இன்டிஜராகவே இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 0.3 ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா இதான் என்னுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர். இருக்கிற இன்டிஜர்லேயே இதுக்கு லெஸராக இருக்கிற இன்டிஜர்ஸுடைய கிரேட்டஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ அது போல் இப்போது இந்த 3.33க்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போது இந்த k கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? n வந்து 100 போடணும், p வந்து 5 போடணும். கரெக்டுங்களா? n வந்து 100 போடணும், p வந்து 5 போடணும். அப்போது இது 100/5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்டேஜுக்கு வரைக்கும் போகலாம்? 100/5 கியூப் வரைக்கும் போகலாம். ஏன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு 0, இதுவே 0 ரீச் ஆகிடும். ஏன்னா 100/5 கியூப்ன்றது 100/125ன்னு அர்த்தம். ஸோ 100/125ன்றது 0. something, அது உங்களுக்கு 0க்கு போயிடும். ஸோ அப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு 0, இது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்போ கேவோட வேல்யூ என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. அப்போது எனக்கு என்ன வேணும்? த ஆர்டர் ஆஃப் பி Taylor subgroup in Sn is p power k. இப்போது இங்கே 5 Taylor subgroup கேட்குறாங்க. அப்படின்னா 5 power k போடணும். அப்போ 5 power k வேல்யூ நமக்கு என்னது? 24 கிடச்சிருக்கு. அப்போ ஆர்டர் ஆஃப் 5 Taylor subgroup in S100 பார்த்தீங்கன்னா 5 power 24. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நான் ரெகுலராக கொடுப்பேன். என்னோடய வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஷின் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் தியரியில் மொத்தம் 3 செட்டாக போடுறோம். அதாவது 450 கொஷின் குரூப் தியரிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து தனியாக அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, குரூப் தியரி, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, லீனியர் அல்ஜிப்ரா, ஸோ தனியாக பிரித்து இந்த 3 யூனிட்டு கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரு 500 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். அதில் கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த கொஷின் தான் அது. ஓகே, ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த டெஸ்ட் பேட்ச் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் மெட்டீரியல் படித்தா தான் முடியும். ஸோ சைட் பை சைட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. இல்லை சார் என்கிட்ட போதுமான மெட்டீரியல் என்கிட்ட காம்பேக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.